ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன vlog பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த பொடி மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ண வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கை கீரை தான் வந்து பறிச்சோம். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு மரம் இருந்ததுனால அங்கிருந்தே வந்து முருங்கைக்கீரை வந்து பறிச்சிட்டோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது இல்லாத சாம்பாருக்கு தேவையே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு 2-3 முருங்கைக்காய் இருந்தது, அதையும் சேர்த்து பறித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து கருவேப்பிலை தேவைப்படுது. 2 இன்க்ரீடியன்ட் தான், முருங்கைக்கீரை அண்ட் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸோ அதை வந்து பறிக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒரு தோட்டம் மாதிரி கருவேப்பிலை ஃபுல்லாக இருந்தது அத்தை வீட்டில். ஸோ அங்கே போயிட்டு கருவேப்பிலை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, ஏன்னா வீட்லேயே விளைஞ்ச கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது எங்களுக்கு. இதை வந்து நான் தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரியான ஒரு பொடியை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலான பொடியெல்லாம் வந்துட்டு லைக் இட்லியில் அந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டுக்கிற பொடியெல்லாம் வெளியவே கிடைக்குது. இது வந்து ஒரு மார்னிங் ட்ரிங்க் மாதிரி தண்ணியில் கலந்து குடிக்கிறது தான் வந்துட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், வந்து கருவேப்பிலை வந்து பொறிச்சாச்சு. பட் இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி கருவேப்பிலை செடியெல்லாம் இருந்ததுனால சரி நம்மளும் வீட்டில் கொண்டு போய் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே வந்து வேரோடு எங்களுக்கு வரல. எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேர் இறங்கி கீழே இருந்ததுனால, பெரிய செடியிலேருந்து வளர்ந்து வந்து அது அப்படியே குட்டி செடி விதையெல்லாம் விழுந்து வந்ததுனால வேர் அதிகமாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ அது வந்து இட்ஸ் அப்சல்யூட் ஃபெயிலியர். ஸோ வந்து இதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் ஒரு நாள் வந்து இதை அப்படியே வச்சுருந்தேன். உடனே நான் வந்து பறிக்கலை, ஏன்னா அப்போ பறிச்சிருந்தேன் அப்படின்னா பச்சையாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு நாள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் சும்மா எடுத்து கையில் இப்படி உதிர்த்திங்கனாலே ஃபுல்லாக எல்லா லீவ்ஸுமே வந்து உதிர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணேன். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டீங்க, ஃபுல்லாக இருக்கும்போது வாஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அதை பிரிப்பீங்க. ஸோ அது பிரிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி லைக் பிளாக் கலரில் லீவ்ஸில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உதிர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துட்டு அதில் வந்து காய வைக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மல் கிளாத்னா கூட காய வச்சுக்கலாம், எதில் காய வச்சாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் தண்ணியில் நனைச்சதுனால ஒரு நாள் வெயில்லையும் மற்ற நாள் ஒரு 2-3 நாள் வந்துட்டு நிழல்லையும் வந்து இதை காய வச்சு நல்ல மொறுன்னு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு காஞ்சிருந்தா போதும். ஸோ இதுவே வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மிக்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக தான் எனக்கு அரைச்சிது. உங்கள் மிக்சி வந்து லைக் மினி ஜாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா இன்னுமே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா நான் வந்துட்டு சளிச்சு எடுத்துட்டு அந்த ஃபைன் பவுடரை மட்டும் நான் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கொண்டுட்டு போகிறேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் கண்டெய்னரில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்குமே நான் வந்து பண்ணியிருக்கேன், அண்ட் ப்ளஸ் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன். இந்த பொடியில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கசப்புமே தெரியாது. நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணால் நார்மல் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதில் லைட்டாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கனால கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த பொடியில் தெரியும். மற்றபடி கசப்பு எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி மார்னிங் வந்து குடிச்சு பாருங்கள். நாங்கள் இப்போ இது செஞ்சதுலேருந்து ஒரு 2 to 3 டேஸாக வந்து இதை குடிச்சிட்டு தான் இருக்கோம். நல்லா தான் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.